கீமோ ஸ்டோம் பாயிலோட இயக்கத்தில் வந்திருக்கிற படம் தான் தி எலிக்சர். இது ஒரு இந்தோனேஷியன் லோ பட்ஜெட் ஜாம்பி மூவி. படம் தான் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதை இதோ. இந்தோனேஷியாவில் புகழ்பெற்ற மூலிகை மருந்து கம்பெனி தான் வாணி வாராஸ். இந்த நிறுவனம் புதுசாக ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு 2 பெட்டகத்தில் பூட்டி வச்சு வெவ்வேறு இடங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஒரு பாக்ஸ் வந்து உள்ளூர் லோக்கல்லே இருக்கக்கூடிய ஓனருக்கு போகுது, இன்னொரு டவுன் பக்கம் போகுது. ஊருக்குள்ளே ஒரு வீட்டில் திருவிழா கோலம் போட்டுட்டு இருக்குது. ஆட்டம் பாட்டம் கச்சேரி அப்படின்னு போயிட்டு இருக்கிறப்ப ஒரு போலீஸ் அதிகாரி உள்ளே வராரு. வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை சந்திச்சுட்டு, நான் டியூட்டிக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பி போகிறார். இந்த நேரத்துலையுமா அப்படிங்க, அன்பே நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பி போக, பைக்கு கிளம்பின 2வது நிமிஷத்துலேயே பெரிய கார் ஒன்று அந்த திருவிழா கூட்டத்துக்குள்ளார உள்ளே வந்து ஆளுகளெல்லாம் அடித்து தள்ளி முட்டுச்சந்தில் போய் முட்டி நிற்குது. வேகமாக அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் போய், யாரா இவன் கண்ணு மண்ணு தெரியாமல் வந்து நிற்கிறானே அப்படின்ட்டு கதவை திறந்து பார்த்தா அவன் தான் ஜாம்பி. டக்குன்னு பாஞ்சு வயல் காட்டுக்குள்ளே தூக்கிட்டு போய் கடிச்சு குதிரைக்க அந்த வீடு ரணகலமாக ஆகுது. அந்த இடத்துல காடை போடுறாங்க. ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது தெரியுமா அப்படின்ட்டு. செடிமின் இவர் தான் அந்த வாணி வாராசு மெடிக்கல் நிறுவனத்தினுடைய தலைவர். இவருக்கு அந்த பெட்டகம் வந்து சேருது. அதில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டில் எடுத்து கபக்குன்னு அடிச்சுட்டு மூஞ்சி கழுவு போறாப்புல. பார்க்குறப்போ ஒரு 70 வயசு இருக்கக்கூடிய ஆள் பாத்ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 40-45 வயசு மாதிரி தெரியுது. இவர் புதுசாக கல்யாணம் பண்ண கரீனா, அதாவது இந்த பொண்ணுக்கும் அவங்க பொண்ணுக்கும் ஒரே வயசு தான். பெண்ணுடைய தோழியவே திருமணம் செய்துக்கிறாரு. வாலிப வயது இல்லையா, அதனால் இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தி வாலிபமாக மாற ஆரம்பிக்கிறாரு. அதை டெஸ்ட்டும் பண்ணி பார்க்குறாரு அவருடைய அறையில். அதே சமயத்தில் வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய பொண்ணு, மருமக, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மகன் எல்லாரும் ஜாலியாக பேசிட்டு இருக்கிறப்பயே மகளும் மருமகனும் ஒரு பிளான் பண்ணி வந்திருக்காங்க. ஓடாமல் ஓடிட்டு இருக்கக்கூடிய நம்ம மருந்து நிறுவனத்தை விற்றுருவோம் அப்படின்ட்டு. இதுக்கு இளமை திரும்பலோட வெளியில் வரக்கூடிய அப்பா முடியவே முடியாதுன்னு சொல்கிறப்ப எல்லாருக்கும் ஆச்சரியம். ஏன் அப்பாவா இப்படி இருக்காப்புல? 5 நிமிஷம் தான் இந்த ஆசை எல்லாமே. அதுக்கப்புறமா செடிமின் ஜாம்பியாக மாற ஆரம்பிக்கிறாரு. மூலிகை மருந்தை பெரிய அளவுக்கு டெஸ்ட் பண்ணாமல் கிடைச்சதே அப்படிங்கிறதுக்காக முண்டு குடிச்சதுன்னு விளைவு தான் இவர் ஜாம்பியாக மாறினதுக்கு காரணம். அங்கே இருக்கக்கூடிய வேலைக்கார ஒரு ஆளை கடிக்க அவர் தான் அந்த கார் எடுத்துகிட்டு போய் அந்த திருவிழா வீட்டுக்குள்ளார போய் சொருவுனது. இப்போ அந்த பக்கம் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் ஜாம்பியாக மாறிட்டு இருக்க, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைக்காரங்களும் ஜாம்பியாக மாற ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய புதிய மனைவி, மகள், மருமகன், மகன், பேரன், இவங்களோட நிலைமையெல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதும், போலீஸ்காரோடைய காதலி அவங்க என்ன ஆக போகிறாங்க அப்படிங்கிறது தான் படம். இந்த படத்தை நம்ம லோ பட்ஜெட் ஜாம்பி மூவி அப்படின்னாலுமே ஜாம்பிக்கான எல்லா தகுதிகளும் இந்த படத்துக்குள்ளார நிரப்பி வச்சுருக்காங்க. கரமரான்னு கத்துறதும், எலும்புகள் புடைக்கிறதும், ரத்தங்கள் பாயிறதும், சதைகள் தெரிக்கிறதும் அப்படின்ட்டு ஒரு ஜாம்பி அது என்னென்ன திரைப்படங்களில் பண்ணுமோ அது எல்லாமே இந்த திரைப்படங்களையும் பண்ணுது. இதில் ஜாம்பியை கூல் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணியிருந்திருப்பாங்க. அதாவது மழை பெஞ்சுதுன்னா அது ரெட்டை கையை வச்சுட்டு ஐஸ்வர்யா ராய் மாதிரி வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும். மழை நின்ன உடனே டக்குன்னு திரும்பி ஓட ஆரம்பிச்சிடும், கதற ஆரம்பிச்சிடும், கத்த ஆரம்பிச்சிடும். இதில் ஜாம்பியை கூல் பண்ணுறது மழை அப்படின்னா இதை தெரிக்க விட்டு வேறு பக்கம் திசை திருப்புறத்துக்கு இவங்க பட்டாசா கையாண்டிருக்கிற விதம் புதுசாக இருக்குது. இந்த படத்தில் 2 லொக்கேஷன் தான் மெயினாக ஃபோக்கஸ் ஆகி போகும். செடிமீனுடைய புதிய மனைவியும் மருமகன் அப்புறம் பேரன் ஒரு வீட்டுக்குள்ளார மாட்டிக்குவாங்க. அதில் மருமகன் வந்து ஜாம்பியாக மாறிடுவான். இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளார தம்பியும் அக்காவும் போய் மாட்டிக்குவாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளார ஒரு ஜாம்பி இருக்கும். அது இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் வெளியில் ஊரில் இருக்கக்கூடிய எல்லா ஜாம்பியும் அங்கே தான் நின்றுட்டு இருக்கோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் கிளம்பி போய் அந்த கரீனாவையும் பையனையும் காப்பாற்றி ஆகணும். ஸோ அழகாக ட்விஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. பெரிய அளவில் எங்கேயுமே லொக்கேஷன் மூவ் ஆகாமல் இந்த 2 இடத்துக்குள்ளார வயக்காட்டுக்குள்ளார இப்படி மட்டுமே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். குறிப்பாக அது லோ பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு வில்லேஜுக்குள்ளார கரெக்ட் பண்ணி செட் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. அதில் பாராட்டவும் செய்யலாம். ஏன்னா லோ பட்ஜெட்னா இப்படி தான் எடுத்தாகணும். சும்மா எனக்கு அவ்வளோ பெரிய நகரம் வேணும், வெறிச்சோடிய கிராமம் வேணும், எனக்கு வந்து ட்ரெயின் டு த பூசன் மாதிரியான லொக்கேஷன் வேணும் அப்படின்லாம் எதிர்பார்க்காம கிடைச்சதை வச்சு அழகாக பண்ணியிருந்திருக்காங்க இந்த ஜாம்பி மூவியை. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, தமிழ் டப்பிங் கிடையாது. ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது, பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.